வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வெற்றியை பொறுக்காத மனிதர்கள் வேறு எங்குமே கிடையாது. உங்கள் அருகிலேயத்தான் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். எனவே முடிந்த அளவுக்கு எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து நீங்கள் தொடங்கினால் மட்டுமே அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டு அடிபட்டு இப்போ ஒரு சின்ன முன்னேற்றத்தை அடைஞ்சா கூட அதை பார்த்து வெளியில் சூப்பரா பாராட்டிட்டு உள்ளுக்குள்ளேயே பொறாமையில் வெந்து சாம்பலாக கூடிய நச்சு பார்வைகள் வெளியில் எங்கேயோ இல்லைங்க, உங்களுடைய மிக அருகிலேயத்தான் உங்க கூடவே சுத்தி கொண்டு இருக்குது என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது நடக்க வேண்டும் என்றால் உங்களுடன் இருக்கக்கூடிய கெட்ட மனிதர்களை முதலில் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக்க வேண்டும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியாமல் மனதிற்குள் எத்தனையோ குழப்பங்களை நீங்கள் போட்டுக்கொண்டு எதை செய்தால் அது சரியாக பொருந்தும், எதை செய்தால் அது நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கும் என்று அனைத்து விதமான கேள்விகளுக்கும் ஒரு பதிலை இப்பொழுது நீங்கள் நிச்சயமாக தேட வேண்டும். உங்களுடைய மிக அருகிலேயே உங்க கூடவே சுத்திக்கிட்டு இருப்பார்கள். இவன் எப்படி முன்னுக்கு வரலாம்னு உங்களுக்கு பின்னாடி நின்று புலிப்பறிக்க காத்திருக்கக்கூடிய ஒரு நபர்களும் அவர்களுமாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கவும் செய்வார்கள். எனவே உங்களுடைய அடுத்தடுத்த பிளான்களும் முதலீடுகளும் வெற்றிகள் எதையும் மற்றவங்க கிட்ட முன்கூட்டியே நீங்கள் சொல்லாமல் இருப்பது உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். ரகசியத்தை காத்து கவனமாக ஒவ்வொரு அடிகளையும் எடுத்து வச்சு முன்னேறி பாருங்கள். அது இன்னும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். அந்த காலகட்டங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களை நிச்சயமா உயர்த்தவோ ஆரம்பிக்கும். அதே போல உங்களுடைய உறவினர்களின் வார்த்தைகள் உங்களுடைய மனதையே உடைத்து போட்டது. மகரம் ராசி அன்பர்களை, அந்நியர்கள் சொல்லும் வார்த்தைகளை விட நமக்கு நெருக்கமானவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் அதிகமாகவே காயப்படுத்தும் என்பதை உணர்ந்த ஒரு மனிதர்கள் நீங்களாக மட்டுமே தான் இருப்பீர்கள். ஏனென்றால் அவர்களிடம் இருந்து நாம் அன்பையும் புரிதலையும் எதிர்பார்ப்போம். முக்கியமா நம்முடைய சொந்த பந்தங்களிடமிருந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடியது அன்பையும் அறிவையும். ஆனால் அவர்கள் உங்களுக்குள்ள திருப்பி கொடுப்பது, நீ வாழ்க்கைக்குள்ள என்ன செய்தாலும் முன்னால முன்னேறவே முடியாது, நீ ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய பாதை உனக்கு நல்லதை தேடி கொடுக்கும் என்று நீ நினைக்கலாம். ஆனால் அதுவே மிகப்பெரிய ஒரு தடைகளையும் பிரச்சனைகளையும் உன் வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும் என்பதையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கத்தான் செய்யும். உறவினர்கள் கூறிய ஒரு வார்த்தை, ஒரு குறை கூறல், ஒரு ஒரு ஒப்பீடு கூட உங்களுடைய மனதில் ஆழமாகவே பதிந்திருக்கலாம். வெளியில் எதுவும் சொல்லாமல் சிரித்தாலும் உள்ளுக்குள்ள அந்த வார்த்தைகள் உங்களை இன்னும் காயப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்திருக்கும். இருந்தாலுமே சில மனிதர்கள் சில வருடங்களுக்கோ சில மாதங்களுக்கோ முன்னால பேசிய சில வார்த்தைகள், அதை நீங்கள் மறந்திருப்பீர்கள் என்று நினைத்து மீண்டும் உங்களிடம் தேடி வந்து பேசுவார்கள். ஆனால் நீங்களும் பேசத்தான் செய்வீர்கள். இருந்தாலும் அவர்கள் பேசிய வார்த்தைகளை உங்களால மறக்கவே முடியாதீர்கள். அவர்களை பார்த்தாலே உங்களுக்குள்ள அவ்வளவு கோபங்கள் நிச்சயமாக வந்து கொண்டே தான் இருக்கும். இருந்தாலும் என்ன செய்வது என்று தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள். இருந்தாலும் அந்த ஒரு நபரால் மீண்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள தவறுகள் என்பது ஏற்படத்தான் செய்யும். யாரை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதை இந்த ஒரு நேரத்தில் உங்களை உணர்த்துவதற்காக மட்டுமே தான் அந்த ஒரு நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள ஒரு பாடத்தை நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுப்பார். நான் இவ்வளவு செய்தும் என்னை ஏன் யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற வழி உங்களுடைய மனதில் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். மகரம் ராசி என்பர்களே, நீங்கள் உங்களுடைய உணர்வுகளை எளிதில் வெளிப்படுத்தாதவர்கள் என்று ஜோதிடத்தில் கூறப்படுது. அதனாலேயே உங்களுடைய மனதில் இருக்கும் வேதனை பலருக்கும் தெரியாமல் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருக்கும். மனதிற்குள் என்ன இருக்கிறது என்று இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாதுங்க. ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகள் உங்களின் மதிப்பை தீர்மானிக்காது. உங்களுடைய செயல்களும் உங்களுடைய குணமும் தான் உங்களின் உண்மையான ஒரு அடையாளமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக மாறும். சனி பகவானின் அருள் அனுபவத்தின் மூலம் மன வலிமையை தரும் என்று நம்பப்படுகிறது. உங்களை காயப்படுத்திய வார்த்தைகள் கூட ஒரு நாள் உங்களை இன்னும் உறுதியான ஒரு மனிதராகவே நிச்சயமாக மாற்றும். அந்த ஒரு வார்த்தைகள் தாங்க உங்க வாழ்க்கைக்குள்ள எப்படியாவது வாழ்க்கைக்குள்ள முன்னேறி விட வேண்டும் என்கிற ஒரு தைரியத்தையும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். இதெல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதையும் கமெண்ட் வீலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் கேட்க வேண்டும் என்றால் அதனையும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் கமாண்ட் வழியாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்த நிலைமையானது படிப்படியாக இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைய போகிறது. எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மேம்படும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை ஓட்ட வேண்டும், எப்படியாவது வாழ வேண்டும் என்று நினைத்து வாழ்ந்து விட்டீர்கள். ஆனால் இனிமேல் உங்களுடைய குடும்பத்திற்காக வாழ வேண்டும், நம்முடைய குடும்பம் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ சிந்தனைகள் ஓடிக்கொண்டே தான் இருந்தது. அது எல்லாத்திற்கும் இப்பொழுது பதிலானது கிடைக்கக்கூடிய ஒரு தருணங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நிலுவையில் இருந்து வந்த செயல்களில் பொறுமையுடன் நீங்கள் செயல்பட்டு வந்தாலே போதும். அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். கலைத்துறைகளில் மாறுபட்ட அனுபவங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். பிற மொழி பேசக்கூடிய மக்களின் ஆதரவுகள் கிடைத்து அதுவும் உங்களுக்கு மென்மேலும் பிற மொழி தெரியாத நபர்களின் மூலம் நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். முக்கியமான முடிவுகளை தைரியமாக நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் இந்த ஒரு காலங்களை உங்களை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு தள்ளிவிடும். கடந்த கால தோல்விகளாலும் மனிதர்களின் ஏமாற்றங்களாலும் நாம அடுத்து என்ன செய்ய போறோம், எந்த பாதையில போனா ஜெயிக்க முடியும்னு ஒரு மிகப்பெரிய மனக்குழப்பத்துல திசை தெரியாத படகு போல நின்னுக்கிட்டு இருந்தீங்க இல்லையா? இந்த சில நாட்களுக்குள் உங்களுடைய மனசுல இருந்த அத்தனை எதிர்மறை எண்ணங்களும் தேவையில்லாத பயங்களும் முற்றிலுமாக நீங்கி எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக வந்துவிடும். உங்களுக்குள்ள ஒரு அசாத்திய துணிச்சலும் என்னால் முடியும் என்கிற இரும்பு போன்ற தன்னம்பிக்கையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்கும். கரியர் மாற்றமாக இருக்கட்டும், தொழில் முதலீடாக இருக்கட்டும் அல்லது குடும்ப விஷயமாக இருக்கட்டும், குழப்பங்கள் இன்றி தீர்க்கமாகவும் தைரியமாகவும் நீங்கள் எடுக்க போகின்ற அந்த புத்திசாலித்தனமான முடிவுகள் தான் உங்களுடைய எதிர்கால வெற்றிகளுக்கு ராஜபாட்டையை அமைத்து கொடுக்க போகின்ற ஒரு நேரத்தையும் காலத்தையும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். முக்கியமான முடிவுகளை தைரியமாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு காலங்கள் வந்துவிட்டது. வாழ்க்கையின் சில முடிவுகள் நம்முடைய எதிர்காலத்தையே மாற்றும் சக்தி கொண்டவையாகவே இருக்கும். ஆனால் அந்த முடிவுகளை எடுக்கும் நேரத்தில் மனதில் பயமும் குழப்பங்களும் இருக்கத்தான் செய்யும். கடந்த காலத்தில் தவறான முடிவுகளால் ஏற்பட்ட அனுபவங்கள் காரணமாக புதிய முடிவுகளை எடுக்க நீங்கள் நிச்சயமாக தயங்கி கொண்டுமே தான் இருப்பீர்கள். மீண்டும் ஏதாவது தவறு நடந்துவிடுமோ என்ற பயமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் மகரம் ராசி அன்பர்களே, அனுபவம் என்பது பயப்படுவதற்காக மட்டும் கிடையாது, தெளிவாக சிந்திப்பதற்காகவும் கிடைத்த ஒரு பாடமாகவே தான் இருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் மனதில் இருந்த குழப்பங்கள் குறைந்து முக்கியமான ஒரு விஷயங்களில் தைரியமாக முடிவு எடுக்கக்கூடிய நிலைமைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும் என்று ஜோதிடத்தின் நம்பிக்கைகள் நிச்சயமாக கூறுகின்றன. உங்களுடைய உள்ளுணர்வு உங்களுக்கு சரியான ஒரு பாதையை இந்த ஒரு நேரத்தில் காட்டி கொடுக்கும். சனி பகவான் கொடுத்த அனுபவங்கள் இனிமே உங்களை அவசரப்படாமல் அறிவுடன் செயல்பட வைக்கும். மகரம் ராசி அன்பர்களே, ஒரு முடிவை எடுக்க பயப்படாதீர்கள். ஆனால் அந்த முடிவை உங்களுடைய அனுபவத்தோடு எடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த மாற்றத்திற்கு அந்த ஒரு முடிவு காரணமாக எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். இது எல்லாமே இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து எல்லா விதமான ஒரு பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு என்பதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். முக்கியமான முடிவுகளை தைரியமாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு காலங்கள் வந்துவிட்டது. வாழ்க்கையின் சில முடிவுகள் நம்முடைய எதிர்காலத்தையே மாற்றும் சக்தி கொண்டவையாகவே இருக்கும். ஆனால் அந்த முடிவுகளை எடுக்கும் நேரத்தில் மனதில் பயமும் குழப்பங்களும் இருக்கத்தான் செய்யும். கடந்த காலத்தில் தவறான முடிவுகளால் ஏற்பட்ட அனுபவங்கள் காரணமாக புதிய முடிவுகளை எடுக்க நீங்கள் நிச்சயமாக தயங்கி கொண்டுமே தான் இருப்பீர்கள். மீண்டும் ஏதாவது தவறு நடந்துவிடுமோ என்ற பயமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் மகரம் ராசி அன்பர்களே, அனுபவம் என்பது பயப்படுவதற்காக மட்டும் கிடையாது, தெளிவாக சிந்திப்பதற்காகவும் கிடைத்த ஒரு பாடமாகவே தான் இருக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் மனதில் இருந்த குழப்பங்கள் குறைந்து